அண்மையில் காலமான முன்னாள் நிதியமைச்சர் டைம் ஜைனுடீன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. டைம் கடந்த வாரம் மரணமடைந்ததை தொடர்ந்து அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு மீட்கப்படுவதாக அரசு தரப்பினர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நேற்று தெரிவித்தனர். 2009ஆம் ஆண்டு மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC சட்டத்தின் 36 இரண்டாவது பிரிவின் கீழ் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. சொத்து விவரங்களை அறிவிக்க தவறியதற்காக டாய் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு மீட்டுக் கொள்ளப்படுகிறது என்று துணை அரசு வழக்கறிஞர் வான் சகாருடின் வான் லாடின் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தங்களின் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். MACC ஆணையத்தால் வெளியிடப்பட்ட சொத்து பிரகடன அறிக்கையில் இடம்பெற்றிருந்த நிபந்தனைகளை மதிக்க தவறியதற்காக கடந்த ஜனவரி மாதம் டாய் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. ஆனால் அக்குற்றச்சாட்டை மறுத்து அவர் விசாரணை கோரினார். தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெர்சே ஒற்றுமை அரசாங்கத்தின் செயல்திறனுக்கு D மதிப்பெண் கிரேட் வழங்கியுள்ளது. இதுகுறித்து கருத்துரைத்த பொருளாதார அமைச்சர் ரவிசி ரம்லி அனைத்து தரப்பினரின் கருத்துகளையும் தாம் வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஈராண்டுகளாக செயல்பட்டு வரும் அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசாங்கத்தின் செயல்திறன் குறித்து மாற்று கருத்து தெரிவிக்க அனைவருக்கும் உரிமை உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் எனும் முறையில் அக்கருத்தை எதிர்மறையான கண்ணோட்டத்துடன் தாம் பார்க்கவில்லை என்று புத்ராஜயாவில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். மனித உரிமைகள் மற்றும் சட்டத்துறைகளில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்களுடன் சமநிலையான வாழ்க்கை செலவினத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் உருவாக்குவதில் ஒற்றுமை அரசாங்கம் தொடர்ந்து கவனம் செலுத்தி வரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுமையும் உள்ள அனைத்து மழலையர் பள்ளிகள் மற்றும் பாலர் பள்ளிகளுக்கான பாடங்களையும் பாடத்திட்டங்களையும் நெறிப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டு வருகிறது. தனியார் துறையினராலும் இதர அரசு முகமைகளாலும் நடத்தப்படும் பள்ளிகளும் அவற்றில் அடங்கும் என்று மக்களவையில் நேற்று தெரிவிக்கப்பட்டது. கல்வி அமைச்சினால் வழங்கப்படவிருக்கும் பாடங்களையும் பாடத்திட்டங்களையும் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக பாலர் பள்ளிகளும் மழலையர் பள்ளிகளும் அந்த அமைச்சிடம் தங்களை பதிந்து கொள்ள முனைப்பு காட்ட வேண்டும் என்று கல்வித்துறை துணை அமைச்சர் ஓம் காவோ வலியுறுத்தியுள்ளார். வாகனம் ஓட்டும் லைசன்ஸுக்கான பிரதிகளை பெறுவதற்கு அடுத்த ஆண்டிலிருந்து கட்டணம் செலுத்த வேண்டி வரும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனிலோ தெரிவித்துள்ளார். ஆயினும் அதற்கு எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டி வரும் என்பதை அவர் குறிப்பிடவில்லை. தங்களின் லைசன்ஸ்களின் அச்சு பிரதிகளை பெற விரும்புவோர் அடுத்த ஆண்டு தொடங்கி அதற்கு கட்டணம் செலுத்த வேண்டி வரும் என்று மக்களவையில் தெரிவித்தார். சாலை போக்குவரத்து துறையை இலக்கமயப்படுத்தும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று வலியுறுத்திய அவர் அத்துறையை நவீனமயப்படுத்தும் நடவடிக்கைகளும் தொடரும் என்று குறிப்பிட்டார். நவம்பர் 9ஆம் தேதி தொடங்கி எகிப்து, சவுதி அரேபியா, பெரு, பிரேசில் ஆகிய நாடுகளுக்கான தமது பயணத்தை உலக அளவில் மலேசியாவை மீண்டும் மிளிரச் செய்யும் வாய்ப்பாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வகைப்படுத்தியுள்ளார். நேற்று நாட்டிற்கு பாதுகாப்பாக திரும்பிய அன்வார் 11 நாட்கள் நீடித்த இப்பயணம் மலேசியா மீண்டும் ஒரு புதிய பாதையில் நம்பிக்கையோடு முன்னேறுவதற்கான வழி என்று தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இப்பயணம் அதிகாரப்பூர்வ அழைப்புகளை நிறைவேற்றியதோடு 19 நாடுகளைச் சேர்ந்த பிரதமர்கள் உடனான சந்திப்புகள் அனைத்துலக உறவுகளை வலுப்படுத்தியதாகவும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். உலகின் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மையில் உள்ள நிலையில் இப்பயணம் மக்கள் மற்றும் நாட்டின் வளமான வாய்ப்புகளுக்கு வழிவகுப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பல்வேறு அதிகாரப்பூர்வ சந்திப்புகள் மற்றும் உரையாடல்களில் முதலீடு, வர்த்தகம் மற்றும் கூட்டு முயற்சிகளின் வழி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டது என்று அன்வார் விவரித்தார். பள்ளி மாணவர்களிடையே எளிதில் கிடைக்கக்கூடிய மற்றும் கட்டுப்படுத்த முடியாத மின்னியல் சிகரெட் பிரச்சனையை கல்வி அமைச்சு கடுமையாக கருதுகிறது. பள்ளி மாணவர்கள் மத்தியில் நிலவும் மின்னியல் சிகரெட் பிரச்சனை அவர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்துவதால் அதனை கையாள்வதற்கான முயற்சிகளுக்கு அனைத்து தரப்பினரின், குறிப்பாக பெற்றோரின் பங்களிப்பு அவசியம் என்று கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக் வலியுறுத்தியுள்ளார். ஒருவேளை அவர்கள் தவறு செய்வது கண்டறியப்பட்டு பள்ளி விதிகளை மீறினால் பள்ளி அளவில் வழிகாட்டுதல்கள் மற்றும் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கைகள் உள்ளன என்று அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.